ஊரில் ரோடு மோசமாக இருக்கா, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள் வேலையை செய்யாமல் இழுத்தடிக்கிறாங்களா? நீங்களே சிஎம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் கூகுளில் போய் சிஎம் ஹெல்ப்லைன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா cmhelpline.tnega.org இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மொபைல் நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் மனு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ராக் 3 ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதுசாக மனு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைல் எ கிரியவன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஜெண்டர் டைப் பண்ணுங்கள். அடுத்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இதில் பப்ளிக்காக இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு அசோசியேஷன் ஆர் கம்யூனிட்டி இந்த மாதிரி நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ன இஷ்யூவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களோட எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்குள்ள சப்போஸ் உங்கள்கிட்ட பில் இருக்குது, ஏதோ ஒரு உங்களுக்கான அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கம்ப்ளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் ஐடி 30 டேஸ்க்குள்ளே கவர்மெண்ட் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக சிஎம் செல்லுக்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.